ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த புதிய ஆண்டு நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிற செய்தி, கர்த்தர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் என்பது. உடன்படிக்கை என்பது இரண்டு தரப்பினருக்கிடையே செய்யப்படுகிற ஒன்று. அவர்கள் புரிந்துணர்வோடு அந்த காரியத்திலே ஈடுபடுகிறார்கள். அதை மீறாதபடிக்கு கடைசி வரை அதிலே உண்மையாயிருக்க இரண்டு தரப்பினரும் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். திருமணம் கூட ஒரு ஒப்பந்தம்தான். இரண்டு தரப்பும், அதாவது கணவனும் மனைவியும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். நான் இதை கடைபிடிப்பேன், இறுதி வரை இதில் உண்மையாயிருப்பேன் என்று. சொத்துக்களை வாங்குவதற்கு உடன்படிக்கை செய்கிறோம் அல்லது ஒப்பந்தம் செய்கிறோம். அதே போல நாடுகளுக்கிடையே எல்லை சம்பந்தமாக ஒப்பந்தம், அதாவது உடன்படிக்கை போடப்படுகிறது. போர் நிறுத்தத்துக்காக உடன்படிக்கை செய்யப்படுகிறது. இந்த உடன்படிக்கையை கர்த்தர் பல இடங்களிலே தம்முடைய தாசர்களோடு செய்திருப்பதை பார்க்கிறோம். 3 இடங்களிலே வந்ததை நான் குறித்து காட்ட விரும்புகிறேன். உடன்படிக்கை பல இடங்களிலே ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். ஒன்று, நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை அது? ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் விசனப்பட்டார். ஐயோ, அவர்களை ஏன் படைச்சேன், நான் இவ்வளோ துன்மார்க்கமாயிட்டாங்களேன்னு ஜலப்பிரளயத்தை அனுப்பி அவர்களை அழித்து போட்டார். அப்பொழுது நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரமே காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் அழிந்து முடிந்து தப்பித்து அந்த பேழையிலிருந்து வெளியே வரும்போது அவன் பலி செலுத்துகிறான். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வில்லை வானத்திலே ஏற்படுத்தினேன். இனி நான் இந்த பூமியில் உள்ள யாரையும், எந்த உயிரினத்தையும் ஜலத்தை கொண்டு முழுவதுமாய் அழிப்பதில்லை என்பதை ஒரு உடன்படிக்கையாக சொல்லுகிறார். அதற்காகத்தான் வானத்திலே ஒரு வில் ஏற்படுத்தப்படுகிறது. அடுத்த ஒரு உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்தார். நாம் ஆதியாகமம் 12, 17 இது போன்ற அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். குறிப்பாக 17 அவர் விருத்த சேதனத்தை செய்ய சொல்கிறார். பிறந்த 8ஆம் நாளிலே ஆண் பிள்ளைகள் அனைவருடைய நுனி தோலையும் எடுத்து விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். அவருடைய உடன்படிக்கைக்குரிய ஒரு அடையாளமாக ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். என்ன உடன்படிக்கை செய்தார்? ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லாதிருக்கும் போது, வயதாகி இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை கடற்கரை மணல் அத்தனையாய் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் செய்வேன் என்பது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்குரிய அடையாளம் இந்த விருத்த சேதனம் என்று அவர் சொல்லி தருகிறார். அதே போல நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்து பின்னர் மோசேயினாலே அவர்கள் மீட்கப்பட்டு ஆண்டவருடைய தயவினாலே வரும்போது அந்த ஜனங்களை தனக்கென அவர் தெரிந்து கொண்டது நிமித்தமாக ஒரு அடையாளத்தை சொல்கிறார். உங்களுக்கும் எனக்குமான அடையாளம் என்ன? நீங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்த சில உடன்படிக்கைகள். நித்திய காலமாக இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் போக போக மீறுகிறார்கள். அந்த மீறுதல் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது. நாம் இதற்கு ஆதாரமாக எரேமியா 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்தால், இதோ நாட்கள் வரும் என்று சொல்லுகிறேன். இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டது? முந்தைய காலத்திலே அவர் செய்த உடன்படிக்கையை போல இல்லை. ஏன்? அவர்கள் அதை மீறினார்கள். எங்கள் ஆண்டவர் தெளிவாக தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், அவர்கள் அதை மீறினார்கள். உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள், அவமாக்கி போட்டார்கள். அதனாலே இப்பொழுது அவர் சொல்லுகிற உடன்படிக்கை என்ன? நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் இருதயத்திலே எழுதி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கை என்ன? என்னுடைய கட்டளைகளை உன் இருதயத்திற்குள்ளே வைத்துக்கொள். நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாய், உயர்த்தப்பட விரும்புகிறாய், மேன்மையடைய விரும்புகிறாய். ஆசீர்வாதங்கள் அல்ல, நான் சொல்லுகிற கட்டளை என்ன? என்னுடைய பிரமாணங்களை உன் இருதயத்திலே வைத்து வை. நீ அப்படி செய்யும்போது நான் உன் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், என்னுடைய உடன்படிக்கை உண்மையாய் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். எசேக்கியேல் 37
26 வாசி. நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். இட்ஸ் an eternal covenant. காலங்காலத்துக்கும் அது நிலைத்திருக்கிற ஒரு கட்டளை அல்லது நிலைத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. அதில் என்ன? அவர்களை நிலைநிறுத்தி வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் தருகிற ஆசீர்வாதம் இதுதான். நம்மை நிலைத்திருக்க செய்கிறார், வர்த்திக்க பண்ணுகிறார். இதே உடன்படிக்கையை தான் ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்தார். உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்பதாக. அன்பானவர்களே, இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் உண்மையாய் கடைபிடிக்கிறார். நீங்களும் நானும் மீறி விடுகிறோம். எரேமியா 32:40 இவ்வாறாக சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி. ஆண்டவர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்கை. பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே அவர் செய்த உடன்படிக்கை மக்கள் மீறினதை குறித்து துக்கம் அடைகிறார். ஆனால் இன்றும் நாம் மீறிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர். அவர் சொல்றார் பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு நான் பின் வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி. நம்மோடு அவர் நித்திய உடன்படிக்கை செய்கிறார். அவர் அதிலிருந்து பின் வாங்குவதே இல்லை என்பதுதான் நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்று நமக்கு இருதயத்திலே இருக்க வேண்டியது என்ன? அவருக்கு பயப்படும் பயம், அவரை குறித்த ஒரு எச்சரிக்கை, ஒரு கவனம். பல நாட்களாக அல்லது முந்தைய காலங்களிலே, ஏன் பல நேரங்களிலே ஆண்டவரை நாம் எளிதிலே சமரசம் செய்ய முயற்சி செய்கிறோம். நிர்விசாரமாய் இருந்திருக்கிறோம், ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், பல கற்பனைகளை மீறி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் இருதயத்திலே பயத்தை வைத்தேன். அவரை குறித்த பயத்தோடு நாம் இருக்கும்போது நன்மை செய்வதிலிருந்து அவர் பின்வாங்குவதே இல்லை என்கிறார். இதுதான் அவர் நம்மோடு செய்ய விரும்புகிற ஒரு நித்திய உடன்படிக்கை, இட்டர்னல் கவர்னன்ட். அவர் நம்மோடு இந்த உடன்படிக்கையை செய்கிறார். நன்மை செய்வதிலிருந்து நான் பின்வாங்க போவதே இல்லை, வர்த்திக்க பண்ணுவேன், நிலைத்திருக்க பண்ணுவேன் என்று எசேக்கியேலிலே வாசித்தோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்கள் தானே? ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தை என் இருதயத்திலே வையும் என்று சொல்லி கேட்போம். அவரை மீறின, அவருடைய கற்பனைகளை மீறின நாட்களுக்காக மனம் வருந்துவோம். அவருக்கு பயந்திருக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பதை விட்டு பின்வாங்க மாட்டார், நன்மை செய்வதை விட்டு பின்வாங்கவே மாட்டார். ஏன்? அவர் உடன்படிக்கையிலே உண்மையுள்ள தெய்வம். நீங்களும் உங்களுடைய தரப்பிலே உடன்படிக்கையை காப்பாற்ற முயற்சி செய்வீர்களா? ஏன்? இது 2 தரப்பினருக்குமான உடன்படிக்கை, கர்த்தருக்கும் நமக்குமான உடன்படிக்கை. அவர் அதிலே உண்மை உள்ளவர். நாமும் இருதயத்திலே பயத்தோடு உண்மையாய் அவரை பின்பற்றுவோம், அவரை சேவிப்போம். அவர் நமக்கு நன்மை செய்வதிலிருந்து பின்வாங்கவே மாட்டார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.